ரோட்டுக்கடை முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல. 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடெல்லாம் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 கப் ரைஸ்க்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 4 முட்டையை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வடிச்சு வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தா நல்லா இருக்கும். கடைசியா மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இருக்குன்னா நம்மளோட முட்டை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.